கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்து சபையின் சார் உங்கள் யாவரை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். அது ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் கவனமாய் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கேட்குற வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாமல் இருந்தால் ஸ்தோத்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வீட்டில் போயிட்டு அறையில் போயிட்டு கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன இன்னைக்கு கேட்டோம் பிரசங்கத்தை, என்ன வார்த்தை கேட்டோம் என்பதை கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் நாம் திரும்பி யோசிக்கும்போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். நாளிலும் கூட நான் வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் எல்லார் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரங்கர் தாவே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடுக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நல்ல பிதாவே, வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வீராக. நல்ல நிலத்தில் இதே போல 100 மணி விளையை காண செய்யும். அடிமை சிறுவில் மறைத்துக் கொள்ளுங்க. பசுவர போராடு அந்தகார கிரிகள், அந்நியாக்கினிகள், வானமடி கிரிச்சது பொல்லாத ஆவியின் சேனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அப்பா, அவனுடைய வார்த்தை வல்லமையை வெளிப்பட செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்க கேளுங்க. ஏன்னு சொன்னா ஆமென், ஆறாவது முடிச்ச உடனே என்ன செய்வோம், நிறைவேறி எஸ்கேப். ஆமென். பக்கத்தில் இருந்தது யார், ஒரு புதுசாக வந்தது யாருங்கிறத கூட நம்ம விசாரிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் யார் வந்தாங்க, உட்காந்தாங்க, யார் புதுசாக வந்தாங்க, அவர் எங்கேருந்து வர்றாரு, அவர் இந்தியாவா இல்லை ஸ்ரீலங்காவா இல்லை ஆப்பிரிக்காவா, எதுவுமே நம்ம விசாரிக்க மாட்டோம். நம்ம ஆச்சு, நம்ம பாடாச்சு. சிலவங்க டீயை கப்பில் வாங்கிட்டு ஓடுற ஓட்டம் பார்த்தா ஆமென், நம்ம நினைப்போம் ஏதோ சீரியஸ் கேஸ் நினைப்போம். அல்லேலூயா. பார்த்தா வெளியே போய் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படியா இருக்குது நம்முடைய நிலைமை. தயவுசெய்து ஆமென் ஒரு விசாரிக்க வேண்டும். ஆமென். அன்பு சகலதையும். அப்போ அன்பு என்ன இல்லை, அன்பு இல்லை. அன்பு இருந்தால் என்ன செய்யணும், நம்ம நிச்சயமாட்டு அவர் யார் வந்தது, இவர் எங்கேருந்து வந்தார், இவர் என்ன தேவை, என்ன குறை அப்படின்னு சொல்லி தேற்றுவார்கள். அல்லேலூயா. சபையில் தேற்றுவார்கள். ஆமென். அப்போது நிச்சயமாகவே ஆமென், நிறைய பேர், நான் நிறைய சாட்சி கேட்டிருக்கிறேன். ஆமென். அவங்க சொல்லுவாங்க, சும்மா கூப்பிட்டாங்க, நாங்கள் போனோம், ஆனால் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அவர்கள் எங்களை சந்தோஷத்தோடு ஆமென் எங்களை வரவேற்றதும், ஆமென் ஆறுதலான வார்த்தையை சொன்னதும், எங்கேருந்து வந்தீங்க, பஸ்ஸு காசு இருக்குதா, டீ சாப்பிட்றீங்களா, ஆமென் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் விசாரித்து அனுப்புவதை பார்த்தபோது எங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. நிச்சயமாகவே எங்களை விசாரிக்கிற இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குமேனால் நிச்சயமாகவே நம்ம இந்த இடத்தெல்லாம் இடிச்சு பெருசாக கட்ட வேண்டிய நாட்கள் என்னையோ தாண்டி போச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது நம்முடைய குறைகள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. நிச்சயமாக அப்படியாய் நம்ம செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் வர்றோம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம தான் என்ன செய்யலை, 4 பேர் கூட்டிகிட்டு வரல, வருகிறதையாவது என்ன செய்யணும், விசாரிக்கணும். அப்படிதான் இல்லையா? எத்தனையோ வருஷமாக வந்துட்டு இருக்கோம், 5 வருஷம் 10 வருஷம் வந்துட்டு இருக்கிறோம். ஆமென். முதல் வருஷம் இயேசு வந்து பார்த்தார், என்ன இல்லை, கனி இல்லை. 2 வருஷம் வந்து பார்க்கும்போதும் கனி இல்லை. ஆமென். ஆனால் அத்திமரத்து ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சொன்னார், ஏன் பட்டு போச்சு, திரும்ப பார்க்கும்போதுன்னு சொன்னால் கனி இல்லை. ஆமென். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் நம்ம மட்டும்தான் சேரில் உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். காலி எத்தனையோ சேர் கிடக்குது, நம்ம ஒரு அக்கறையுமே இல்லைன்னு சொன்னா அல்லேலூயா. இயேசு ஒரு உங்களை சந்திக்க வருவார். ஆமென். அப்போ நமக்குள்ள என்ன இருக்காது,
கனி இல்லாமல் இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக ஒன்றையும் நம்ம சம்பாதிக்கணும். இல்லாமல் இருந்தால் அவன் வருகிறதையாவது என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அதான் தேவ அன்பு நிறைந்தவர்கள். அவன் சொல்லுங்க, வேதத்தை சுமந்து இன்னைக்கு நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன். எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேதம் சுமக்கிறதுக்கும் வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு பரலோகத்தில் போகிறதுக்கு நிறைய முறைகள் உண்டு, நிறைய காரியம் உண்டு. நான் எனக்கு நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்னைக்கு இருக்குதோ என்ன செய்ய முடியாது? கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? 4 பேர் விசாரிக்கணும், அன்போடு அரவணைக்கணும், பேசணும். அல்லேலூயா. நீங்கள் சிலவங்க காசு கட்டுருவாங்க அப்படிங்கிறது கூட யோசிக்கிறவங்க. அவன் ரொம்ப பேசினா காசு கட்டுவார் இருந்தாள். அல்லேலூயா. அப்படிலாம் யோசிக்கிறவங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். விசாரிங்க, அன்பு 4 வார்த்தை கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் தயவு செய்து ஆமீன். ஸ்தோத்திரம். 1 வருஷமாக இருக்கிற எங்களுக்கு ஆச்சரியமான செல்வம் கேட்கறது. ஆமீன். செல்வங்க சபையில் இருக்கிற விசுவாசிகள் நம்ம கேட்கறது. ஆமீன். ஸ்தோத்திரம். அந்த சகோதரன் யார்? ஆமீன். அந்த சகோதரி யார் அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஒரு பேர் சொல்லும்போது அவங்க யார்? அப்பா அவங்க வந்து 2 வருஷமாக சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இவர் 5 வருஷமாக வருவார், ஆனால் தெரியாது அவர் யாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படி இருக்குது நம்முடைய நிலைமைகள். அல்லேலூயா. தயவு செய்து விசாரிக்க, நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கும் போது என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியாய் நம்ம ஒருவர் அன்பு கூற முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு கூட பரிசுத்தர் நம்மோடு பேசுவாராக. வேகமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். திருப்பிக் கொள்ளுமா? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கூட எழுந்ததுண்டானால் ஆமென். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லக்கூடிய காரியம், மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. என்ன தேடணும்? மேலானவைகளை. எந்த மேலானவைகள்? ஆமென். தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. அப்போ இயேசு எங்க இருக்கிறார்? இப்போ பிதாவின் வலது பாரிசத்தில், சொர்க்க ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும், மேலானதை தேட வேண்டும், மேலானதை தேட வேண்டும். தேவனுக்குரிய மேன்மையான நித்தியத்துக்குரிய தேவ ராஜ்யத்துக்குரிய ஆவிக்குரிய மேலானதை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்குள்ள மெசேஜ் நீங்கள் தெளிவாக கேட்டால் நீங்கள் இடறி போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்குள்ள மெசேஜ் நீங்கள் தெளிவாக உங்களை கிரகிச்சால் ஆமென், நிச்சயமாகவே நீங்கள் அடுத்த படியில் நீங்கள் மேன்மை அடைவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று இரவு முதல் ஆவியார் பேசின வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு போதிக்கிறேன், கவனித்துக்கொள்ளு. அல்லேலூயா. இதில் நிறைய சத்தியம் இருக்குது, நிறைய விடுதலைக்குரிய காரியம் இருக்குது. நாம் யார், எதை தேட வேண்டும் என்று நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமென். நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய செய்தி இந்த வார்த்தை. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்கிறது, மேலானதை நாடுங்கள். ஆமென். மேலே உள்ள காரியம். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாசிங்க. கொலோசியர் 3:2 வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ பூமியில் உள்ளவைகளை அல்ல. நம்ம இப்போ எதை நாடுறோம், தேடுறோம் சொன்னா பூமியே தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கையில் இருக்கிறது வேத புஸ்தகம், வரது ஆவிக்குரிய சபை, கேட்கறது பரலோக சத்தியம். ஆனால் நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோம்? உலகத்தில் என்ன கிடைக்கும், பூமியில் என்ன கிடைக்கும், பூமியில் எதையெல்லாம் செய்யலாம், எப்படி பெரியாள் ஆகலாம் சொல்லி சொல்லி பூமிக்குரியதையே தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் கொலோசியர் எழுதும்போது போல் தெளிவாய் சொல்லுகிறாரு, நீங்க மேலானதை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் மேலானதை தேட ஆரம்பித்து விட்டால் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீ 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதே அதிகாரத்தில் 3 வாசிக்கும் போது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆமென் ஸ்தோத்திரம், பாவத்தில் மரித்து போனோம், புது மனுஷனாய் மாறி இருக்கிறோம். ஆமென். புது மனுஷனாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. அப்போ மேலானதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மேலானவைகளை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க.
அப்போ ஸ்தோத்திரம், நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் போது எதுக்கு மரித்தோம்னு கேட்டா, பாவத்துக்கு மரித்தோம். எதுக்கு? பாவத்துக்கு மரித்தோம், நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம். ஹல்லேலூயா. அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன செய்றோம்? பாவத்துக்கு மரித்தாச்சு. ஆமென். இப்போ பழைய மனுஷன் மரித்தாச்சு, இப்போ என்ன புதிய மனுஷனா இருக்கு. அப்பதான் ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ஆமென், 6 சொல்லி ரோமர் 6:6 சொல்கிறது, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்வது எப்படி. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியின் பாவங்களுக்கு, பூமிக்குரிய காரியங்களுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய? மேலானதை நாட வேண்டும். எதை? மேலானவைகளை. நல்லா கவனிக்கணும், மேலானவைகளை. அப்போ மேலானதை நாட வேண்டும் சொன்னா, ஆமென், அது என்ன விஷயம் இருக்கு? எவை மேலானவைகள்? ஆமென். எவை மேலானவைகள்? அந்த மேலானதில் நாடினா என்ன கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். கவனித்துக் கொள்ளுங்க, எல்லாம் காது திறந்து கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 6:33 வாசிக்கும் போது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். பெரிய சப்ஜெக்ட் இது. ஹல்லேலூயா. இவைகள் கூட கொடுக்கப்படும். காரு, வீடு, அப்புறம் குடும்பம், அப்புறம் நல்ல ஜாபு, நல்ல எஜுகேஷன், பணம், எல்லாம் இந்த உலகத்தில் இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனபடியால் இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. எப்போ கொடுக்கப்படுமா? ஆமென். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா, எதை தேடணுமோ தேடாதபடிக்கு எது தேடக்கூடாத தேடிட்டு இருப்போம். புரிஞ்சா இல்லையா? எது தேடணும் பிரதர்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிரதர். நீ கடன் வாங்காம உன்னை நடத்த என் தேவன் போதுமானவர். ஹலோ. நீ பலகீனம் இல்லாமல் பலம் உள்ளவனாய் நடக்க தேவன் போதுமானவர். சாமின்னு சொல்லுங்களா. ஹல்லேலூயா. நல்ல எஜுகேஷன் உள்ளவனாய் வாழ என் தேவன் போதுமானவர். நல்ல பிசினஸ் மேனை வாழ செய்ய தேவனால் போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஃபேமிலி தர தெய்வத்தால் முடியும். ஆமென். நல்ல ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்ற தெய்வத்தாலே முடியும். ஆமென். அப்போ இந்த உலகத்திற்கு எல்லா A to Z வரையிலும் தர இந்த தெய்வத்தாலே முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் தர வேண்டுமேயானால், கிடைக்க வேண்டுமேயானால், பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவரை தேடணும். ஹலோ, கேட்டுச்சா இல்லையா? மூத்த பாருங்களேன். என்னங்க என்னமோ ஆமென் வெக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன மூத்த பாருங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ மோசமா? ஆமென். இவ்வளோ லைட்டு போட்டிருக்குது, பிரைட்னஸ் ஆகிருக்கிறேன். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடி பாருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ ராஜ்யத்தை தேட தேட தேட, பரலோகத்துக்குரிய காரியத்தை தேட தேட, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, கிருபையை தாங்க, வரங்களை தாங்க, உங்களை போல மாறணும் சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீங்க கேட்க 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 பூமிக்குரியவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு ரகசியம் சொல்லி நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்றோம்னா, பூமிக்குரியதே கேட்போம். ஆமென். பூமிக்குரியதே கேட்போம். இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே ஒரு வேலை தாரும், வேலை தாரும். வேலை தந்த உடனே அடுத்தது என்ன கேட்போம்? ஆண்டவரே சம்பளம் தாரும். அடுத்தது என்ன செய்வோம்? சம்பளம் கிடைச்ச உடனே என்ன செய்வோம்? ஆண்டவரே குடும்பம் தாரும். குடும்பம் கிடைச்ச உடனே செய்வோம்? ஆண்டவரே வீடு தாரும். ஆமென். இந்த சுவாசம் நிற்கும் வரையிலும் கேட்டே இருப்போம். அது தாரும், இது தாரும், அது தாரும், இது தாரும். உண்மையா? அப்படிதான் இல்லையா? நம்ம இங்கே எத்தனையோ பேர், நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன கடன் இருக்குது பாஸ்டர், அதை அடக்கி வந்தேன்னு சொல்லி வந்தவங்க எத்தனையோ 10 வருஷம் அங்கே இருக்கிறீங்க. கடன் அடைஞ்சு வருஷங்களாச்சு. ஆமீன். அப்புறம் என்னாச்சு? லேண்டு வாங்கணும், வீடு வச்சோம், பெண்ணு கட்டணும், இதெல்லாம் நாங்கள் முடிச்சிருக்கோம். அல்லேலூயா. இதெல்லாம் முடிச்சிருக்கோம் நம்ம. ஆனாலும் என்ன செய்யலை, இன்னும் புகழ். ஆமீன். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எதை தேட வேண்டுமோ அதை தேடுவது கிடையாது. இப்படியே ஆமென் ஸ்தோத்திர கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் மாறி 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 நமக்கு தேவைகள் உண்டு. ஆமென். அப்படிதான் இல்லையா? மாறி மாறி தேவைகள் உண்டு.
ஆனால் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்லி கவனித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு கார் கேட்குறோம், வீடு கேட்குறோம், மாறி கேட்டே தான் இருக்கிறோம். தேவை வந்துட்டே இருக்குது, அப்படிதான் இல்லையா? அப்போ இந்த தேவைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. தேவை கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருக்கிறோம். இதே நேரத்தில் ஆமென், தேவையை எல்லாம் பூர்த்தி செய்கிறவர் நமக்குள்ள வந்துட்டா, ஆமென் சொல்லுங்க, அவர் உள்ள வந்துட்டா நம்ம கேட்காண்டாம், கேட்காமலே கொடுத்துருவார். இதுதான் ரகசியம். புரிஞ்சா இல்லையா? இவன் அங்க இருக்கிறார், அவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு காரு தாரும், 6 மாசம் உபவாசம், ஒரே ஜெபம். அது கிடைச்ச உடனே வீடு தாரும், ஜெபம். அடுத்தது பெண்ணு கட்டி தாரும், அதுக்கு 4 மாசம் ஜெபம். அடுத்தது குடும்பத்தில் சமாதானத்தை தாரும், அடுத்த 8 மாசம் ஜெபம். ஆமென். அடுத்தது என்னாச்சு? ஆமென், ஐக்கியத்தை தாரும், சண்டை இல்லாமல் இருக்கட்டும், பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும், சாப்பாடு தாரும் சொல்லி ஒரே இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க மேலே பார்த்து ஜெபித்துட்டு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் நமக்குள்ளே வந்துட்டால், எங்க நமக்கு உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா, அந்த ராஜ்யத்தை நம்ம தகுதி ஆகிட்டோம்னு சொன்னா, ஆமென், என்ன அர்த்தம்? அப்போ நம்ம அதுக்கு பங்காளி ஆகிட்டோம். இப்போ என்ன செய்யல, அங்க பார்த்து கேட்க கேட்க தேவையில்லை, உள்ள வந்துட்டார் நமக்குள்ள. ஆமென். இப்போ என்ன சொன்னா, எனக்கு என்ன தேவையோ அவர் கேட்டு வாங்கி தருவார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆமென். வாக்கு கடங்க பெருமூச்சு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டி அவர் செய்வாரு, அவரே கேட்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ள தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யத்தை தேடி அந்த ராஜ்ய மகிமைக்குள்ளால, ஆமென், அந்த ராஜ்ய மகிமைக்குள்ளான போயிட்டோன்னு வச்சுடுங்க, ஆமென், நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இல்லையா? மாறி மாறி நம்ம கேட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருக்கிறோம். என்னை தான் கேட்க முடியும்னு தெரிய மாட்டேங்குது. மாறி மாறி ஜெபம், ஒவ்வொரு நாளும் ஜெபம். ஆமென். ஒன்று கிடைச்சா அடுத்ததுக்கு உண்மைதானுங்க. நம்ம என்னைய ஜெபம் நிப்பாடி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லை, என்னையும் அடுத்து அது தாராண்டவரே, இது தாராண்டவரே. ஏன்னு கேட்டா, அவன் இதுதான் பிரச்சனை. அதே நேரத்தில் அந்த ராஜ்யத்தின் மகிமைக்குள்ள அவன் இந்த ஆவி அந்த நமக்குள்ளால அவரோடு கலந்துட வச்சுடுங்க, ஆமென், நமக்கு எல்லாம் கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். அப்போ தேவ ராஜ்யத்தை முதல்ல தேட வேண்டும். ரோமர் 14:17 சொல்லப்படுகிறது. தேவ ராஜ்யங்கிறது என்னது? ஆமென். தேவ ராஜ்யம் 14:17 குடிப்பும் அல்ல. தேவராஜ்யம் பட்சணம் பானியம் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்தை நீங்க இங்க அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா முடியாதா? முடியும். அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, நான் தான் சொன்னேன், தேவராஜ்யம் நமக்குள்ள வந்து விட்டால், அந்த ராஜ்யத்தின் மகிமைக்குள்ள நம்ம மாறிட்டோம் சொன்னா, நிச்சயமாகவே இந்த உலகத்தின் என்ன தேவையோ அதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட்டே இருக்கும். புரிஞ்சா இல்லையா? அப்ப இந்த தேவராஜ்யம் எப்படி நமக்குள்ள வருதுன்னு கேட்டா கவனித்துக் கொள்ளுங்க, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென். பரிசுத்த ஆவியினால் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? பரிசுத்த ஆவியை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? புரிந்து கொள்ளுங்க, தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கும்போது இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நமக்கு கொடுத்துட்டு இருப்பார். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்தது ஆமென் வாசிக்கும் போது, ஆமென், 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 4:20 வாசிங்க. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்போ பேச்சை குறைக்கிறோமோ அப்போ பலம் உண்டாகும். ஆமென். பேசி பேசியே இருக்கிற அபிஷேகத்தை இழக்கிறது, பேசி பேசியே பொய்ய பேசுறது, பேசி பேசியே கோள் பேசுறது. அல்லேலூயா. அதிகம் பேசி பாவம் சம்பாதிக்கிறது. அது வேணும் சொல்றது, பேச்சினால தேவராஜ்யத்தை கட்ட முடியாது, பலத்தால் இருந்துச்சு வேண்டும். ஆமென். தேவனுடைய பலத்தால் தேவராஜ்யத்தை கட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லுது, ஆமென், பரலோகராஜ்யத்தை நாம் பலவந்தம் பண்ணி கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நம்ம பிரயாசப்படணும். அதுக்காக என்ன செய்யணும்? பலவந்தம் பண்ண வேண்டும். பேச்சு அல்ல, பலத்தால் செய்ய வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ தேவ ராஜ்யம் நமக்குள்ள வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில், இந்த உலகத்து காரியங்களில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
அப்ப என்ன செய்யணும்? மேலானதை தேட வாஞ்சிக்கணும், மேலானதை தேடணும். எந்த ஒரு மனுஷனுக்குள்ளால மேலான ஒரு ஆசீர்வாதம், அபிஷேகம், கிருபை, வரம், வல்லமை இருக்குமே ஆனால் அந்த மனுஷனை குறித்து அநேக காரியங்கள் சாட்சி பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய குடும்பத்தில், அந்த மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய மேன்மையை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வாழ்ந்த தடத்தை பார்த்து அநேகர் வாழ்க்கை வாழ முடியும். அப்படியாய் மேலான தேடக்கூடிய மனுஷன் வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மேலானதை தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், தேவ ராஜ்யம். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு தூரம் இத்தனை பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர், எத்தனை நாட்கள் நீங்க உங்க மேலான விஷயத்துக்கு வேண்டி, அப்படின்னா தேவ ராஜ்ய காரியத்துக்காக வேண்டி பாரப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? ஆமென். உபாசம் இருப்பான்னு சொல்லி, எதுக்கு பிறகு உபாசம் இருக்கிறீங்க? வேலைக்கு வேண்டி உபாசம் இருக்கிறேன் பாஸ்டர். ஆமென். எதுக்கு உபாசம் இருக்கிறீங்க பிரதர்? திருமணத்துக்கு வேண்டி உபாசம் இருக்கிறோம். ஆமென். இதுக்கெல்லாம் உபாசம் இருப்போம். கவனித்துக்கொள்ள தேவ பிள்ளையே, அதுக்கு அல்ல இருக்க வேண்டியது நம்ம. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்து மேலான தேடும்படியாய். யாராவது என் வாழ்க்கையில பாவம் இருக்குது பாஸ்டர், பரிசுத்தமாக்கப்பட்ட உபாசம் இருக்குன்னு சொல்றீங்களா? அதான் மேலான தேடக்கூடிய அனுபவம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஜெப ஜீவிதம் குறைஞ்சிட்டு அதை அனல் மூட்டி எழுப்பும்படியாய் உபாசம் இருக்கிறேன். எஸ், மேலான தேடும்படியாய். ஆமென். நான் கர்த்தரோடு இனியும் பேச வேண்டும், நெருங்க வேண்டும், அதுக்காக உபாசம் இருக்கிறேன். அதான் மேலான தேடக்கூடிய அனுபவம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அது இன்னைக்கு என்ன செய்து? மங்கி போச்சு. மேலான அனுபவத்தை தேட மங்கி போச்சு. இன்னைக்கு நம்முடைய பார்வை எல்லாம் கீழான பார்வைகள், உலகத்துக்குரிய பார்வைகள். அல்லேலூயா. உலகத்துண்டானவைகளும், ஆமென், சாத்தானால் உருவாக்கப்பட்டவைகள், கண்கள் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இந்த மூன்று உலகத்தில் உள்ளவைகள், இவைகள் சாத்தானால் உருவாக்கப்பட்டவைகள். இவைகளை பார்ப்பதனால மேலானை பார்க்க முடியவில்லை. எந்த மனுஷன் மேலானை பார்ப்பானோ அவனுக்கு கீழானதை என்ன செய்ய முடியாது? பார்க்க மனசு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. மேலானதை பார்க்கும்போது சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் 121ல, என் ஒத்தாசை பார்வதற்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னு அர்த்தம், இந்த பூமியில, பூமிக்குரிய காரியத்தில் A to Z வரையிலும் எனக்கு எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய என் தெய்வத்தால செய்ய முடியும். அந்த விசுவாசம் கையில். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கீழையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். எப்போ ஓவர் டைம் கிடைக்கும், எப்போ சம்பளம் கிடைக்கும், எப்போ ஆமென் ஸ்தோத்திரம் பணம் வரும், எப்போ வேலை வரும் சொல்லி உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். பிரதர், இதல்ல. மேலதை பார்க்கும்போது இது சும்மா கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? மேலானதை தேடக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்கு இருந்தால், மேலானது ஆமென், தேவராஜ்யம், தெய்வத்தை குறித்த ஆவிக்குரிய காரியங்களை தேடக்கூடிய, அபிஷேகத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை தரம் மேன்மைப்படும். அல்லேலூயா. வாழ்க்கை உயர்வு உண்டாகும் பிரதர், வாழ்க்கை உயர்வு உண்டாகும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் யாருக்குரியது? யாருக்குரியது சொல்லுங்களா? யாருக்குரியது? சேக சல்மானுக்குள்ளதா? சொல்லுங்களா, யாருக்குரியது? நமக்குரியது. எனக்குள்ள சொல்லுங்க. எனக்குரியது. வேதத்தை சுமக்கிற அவருடைய பிள்ளைய அழைக்கப்பட்ட எனக்கு தான் இந்த சுதந்திரம், எனக்குரிய இந்த ஆசீர்வாதம் இருக்கா? இப்போ அதான் கேள்வி. ஹல்லேலூயா. இருக்குதா? இல்லையே. ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்டா, நம் மேலானதை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாய் மேலானதை தேடி ஆமென் மேன்மை அடைந்த ஒரு மனுஷனை குறித்து கொஞ்சம் ஆமென் கொஞ்ச நேரம் கூட நீ கடந்து வாருங்கள், காட்டித்தரேன். ஹல்லேலூயா. வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2:16 வாசிங்க. 2:16 இல்ல 2:9 வாசிங்க. அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. எடுத்தீங்களா?
2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். நல்லா கவனிக்கணும். இங்கே எலியா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அவரு கூட எலிசா என்ன செய்றாரு? கூட நடக்கிறாரு. ஆமென். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பது எலிசாவுக்கு தெரிந்து விட்டது. இப்போ பின்னாடியே நடக்கிறாரு. எங்க போனாலும் கூட வருவார், எங்க போனாலும் கூடயே போவார். சொல்ல எப்பா எரிகோ இல்லை நான் வர்றேன், ஆமென், யோர்தான் நான் வர்றேன், அப்படியாய் கூடயே நடக்கிறாரு. கடைசி சொல்லுதாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோங்க? சொல்லுங்களா? நீங்க பார்த்தா பயமா இருக்கு. ஆமென். நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களா? எனக்கு இப்போது இருக்க சூழ்நிலை 10 லட்சம் கடன் இருக்குது ஐயா, அதை எனக்கு கொடுத்துட்டு போயிருங்க, அப்படிதான் சொல்லும். சொல்லுங்கள். நம்ம சிச்சுவேஷன் அந்த நேரம் ஏதோ அதானே கேட்போம். ஆமென். அது மேலே கொஞ்சம் கூட மிஞ்சி போன இத்தனை நாள் உங்களோட கூட வந்தேன், ஆமென், ஆனபடியால் உம்மிடம் இருக்கிற ஆமென் சொத்தையெல்லாம் எனக்கு எழுதிச்சுட்டு போயிடும், அப்படிதானே சொல்லுவோம். இதை நம்ம சொல்லுவோம். நம்ம என்னுடைய பார்வையில் இதுதான், அதான் கீழான பார்வை, கீழானது பார்ப்போம். நம்ம எது இருக்கோ கொடுத்துட்டு போயிடும், அப்படிதான் பார்ப்போம் நம்ம. அல்லேலூயா. என்னால் இந்த மனுஷனுக்கு அது கேட்டால் கிடைத்திருக்கும், அது கேட்டால் கட்டாயம் கொடுப்பாரு. ஆனால் இந்த எலியாவிடம் அதை கேட்கவில்லை. ஆமென். என்ன கேட்டான்னா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. உம்மிடம் இருக்கிற மேலான அபிஷேகம், உம்மிடம் இருக்கிற தேவ வல்லமை எனக்கு உம்மை பார்க்க ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. இப்ப புரிந்து கொள்ளுங்க, இத்தனை நாட்கள் இந்த மனுஷன் கூட, இந்த எலியாவுக்கு கூட எலிசா நடந்தது என்ன யோசனை நடந்தாரு? சொல்லுங்களா? அப்படி கேட்டு இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய புதிய ஏற்பாடு எலியாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஆமென், அவரு கூட நம்ம நடக்கிறோமா இல்லையா? நடக்கிறோம். இத்தனை வருஷம் நடந்துட்டோம். 10 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் நடந்து இருக்கிறீங்க. இத்தனை வருஷமா கூட நடந்துட்டே இருக்கிறோம். நம்முடைய எண்ணம் என்னது அவரிடம்? இன்னைக்கு நம்ம எண்ணம் என்னது? ஆண்டவரே சம்பளத்தை தாரும், ஆண்டவரே நிச்சயம் எனக்கு ஒரு வீடு தாரும், எனக்கு ஒரு காரு தாரும், இதான் கேட்டு நடக்கிறோம். நம்ம எலியா விட்ட. ஆமென். என்னால் எலிசா அப்படி கேட்கல. இது நமக்குள்ள வித்தியாசம். நம்முடைய பார்வை கேள்வியில இதையே கேட்டு இருக்கிறோம். தேவப்பிள்ளையே எலிசா அப்படி கேட்கல. எலிசா இந்த உலகத்தூரை கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. இத்தனை ஆண்டு எலியாவுக்கு நடந்த போது எலிசா அறிந்து கொண்ட ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, பணம், கார், வீடு பிரதானம் அல்ல முக்கியம். ஹல்லேலூயா. அவைகளை மேற்கொள்ளக்கூடிய தேவ கிருபை தான் முக்கியம். ஹல்லேலூயா. இவளை மேற்கொள்ளக்கூடிய தேவ அபிஷேகம் என்பது அறிந்து கொண்ட எலிசா சொல்லுறாரு, எனக்கு கார், வீடு, பங்களா அல்ல முக்கியம். ஆமென். உம்மிடம் இருக்கிற அபிஷேகம் இருந்தால் இது கூட கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. உண்மைதான் இல்லையா? இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா கூட கிடைக்கும். இது யாரு தெரிஞ்சிச்சு? எலிசாக்கு தெரிஞ்சிச்சு. பிரதர், நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆமென் மொழி ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி உபவாசம் என்ன, நெஞ்சிலாடி என்ன, ஆமென் பெருமூச்சு விடுதல் என்ன, ஆமென் கேட்டா என்ன வேணாப்பான்னு வந்து கேட்டுட்டா, அதான் ஆண்டு கேட்கல நிறைய பேருக்கு. கேட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இதான் கேட்போம், உலகத்துறையை தான் கேட்போம், அப்படிதான் இல்லையா? ஆனால் எலிசாவிடம் ஆமென் எலியா கேட்டபோது எலிசா அத்தனை நாட்களாக பின்தொடர்ந்த ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா, இவருக்கு காரோ, இவருக்கு ஆமென் ஜீப்போ எனக்கு தேவையில்லை, அவன் எனக்கு தேவை இவருக்குள்ள இருக்க அபிஷேகம். அபிஷேகம் அதுவும் ரெட்டிப்பாய் வேணாம். இது எனக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னா அவன் இந்த உலகத்துக்குள்ள அதெல்லாம் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஆமென். இது உலகத்துல எல்லாம் எனக்கு என்ன செய்யும், ஈஸியா மேற்கொள்ள முடியுங்கிற அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அவன் தான் பாக்கியவான். புரியல உங்களுக்கு? உங்களாம் சொன்னேன் இப்போ. அல்லேலூயா. உங்களாம் சொன்னேன். ஆமென். இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தா நம்ம பாக்கியவான். நம்ம வெளிப்பாடு என்ன? நம்ம வெளிப்பாடு என்ன? ஆமென். இந்த வருஷம் ஆமென் 12 மாசத்துல ஆண்டவரே 5 பவுன் கூட கூட்டணும். சிலருடைய யோசனை, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே
எப்படியாவது ஒரு காரை தந்துடும். இதான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இதுதான். நம்ம நடக்க யாரு கூட? எலியா கூட நடக்கிறோம், எலியா கூட நடக்கிறோம். ஆமென். இயேசுவோடு கூட நம்ம நடக்கிறோம். சகல வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வார்த்தையால் சகலம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் கூட நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம் என்ன? அதான் முக்கியம். ஏன் வாழ்க்கையில மாற்றம் வரல பிரதர்? ஏன் சூழ்நிலை மாறல? ஏன் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியலன்னு கேட்டா, நம்முடைய எண்ணம் எல்லாம் கீழான எண்ணம், பூமிக்குரிய எண்ணங்கள், பூமிக்குரிய சிந்தைகள். மேலானதை நம்ம சிந்திக்கவே இல்லை, கேட்கல. எப்போ எலியாவிட்ட மேலானதை கேட்கிறோமோ அப்போ நாம் ஆசிரிக்கப்படுவோம். அல்லேலூயா. மேலான எந்த மனுஷன் கேட்கிறானோ அவன் வாழ்க்கையில மாற்றம் சம்பவிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹலோ பிரதர், மீன் சொல்ல நீங்க நினைக்கிற போல இந்த பூமிக்குரிய காரியங்கள் தேவை என்னைக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை கேட்டு 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 உட்கார்ந்து தான் இருப்போம் நம்ம. என்னால் இதெல்லாவற்றையும் டோட்டலி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. அது எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வரக்கூடிய அபிஷேகம், மேலான அபிஷேகம். அது மேலான அபிஷேகம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். புரிஞ்சா இல்லையா? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா பிரதர், நீங்க முட்டி முட்டி அளவிட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு விசுவாசம், எஸ் கர்த்தர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார், எனக்காய் செய்வார். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்த ஈவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை புரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை புரிந்து கொண்டீர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தின் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமே, ஆனால் நான் காண்கிற மேன்மை பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. இனி நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறோம். கவனமாய் காது நல்லா காது திறந்து வச்சிருங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வியாதி, கடன் பிரச்சனை, அப்புறம் விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, A to Z வரையிலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை மேற்கொள்ள என்ன வேணும் சொன்னேன்? மேலான அபிஷேகம், மேலானதை தேட வேண்டும். அப்போ மேலானதை தேடினால் ஆமென் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி பிளஸ்ஸிங்கா இருக்க முடியும் என்று ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். கவனித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனமாக இப்போதான் நம்ம மெசேஜுக்கு போறோம். ஆமென். வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ எலிசாக்குள்ள என்ன இருக்குது? எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்பா இருக்கிறது. புரியுதா பிரதர்? எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்பா இருக்கிறது. ஆமென். அப்போ நல்லா கவனிக்கணும். இது எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்பாய் எல்லாரும் கிடைக்காது. எல்லாரும் என்ன செய்யல, வாஞ்சிப்பது இல்லை. நீங்க அதிலே கூட வாசிக்கும் போது ஆமாம், எலியா கூட எலிசா மட்டுமல்ல, எலிசா மட்டுமல்ல, அங்கே 50க்கு மேலே தீர்க்கதரிசி புத்திரர் இருந்தார்கள். ஆமென். வாசிங்க வசனத்தை. ஆமென். ஸ்தோத்திரம். 15 வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். பாருங்க எத்தனை இருக்கிறாங்க? ஆமென். 50 மேலே தீர்க்கதரிசி புத்திரர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? அந்த வாஞ்சை இல்லை. ஆமென். வாஞ்சையுள்ள எலிசாவுக்கு தான் என்னச்சு? ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்றுக் கொண்டார். ஆமென். கவனிங்க. இந்த எலிசாவுக்குள்ள அபிஷேகம் வந்தது இவன் கண்ட உடனே எலிசா கூட சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து எங்க போறாங்க? எரிகோவுக்கு போறாங்க. எரிகோவில் குறித்து வாசிக்கும் போது எரிகோவுக்கு குறித்து ஆமென் வாசிக்கும் நிறைய விஷயம் உண்டு. ஆமென்.
இப்போ எரிகோ போறாங்க. எரிகோவில் என்ன பிரச்சனை கேட்டா, இப்போ அந்த வசனத்தை வாசி 19 வாசிக்கும் போது, ஆமென், எரிகோ அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவின், இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. இந்த பட்டணம் நல்லது. ஏன்னா எல்லாரும் எங்க போறாங்க? இந்த எரிகோவில் பட்டணத்தில் குடியிருக்க வர்றாங்க. இப்போ எலியா போயாச்சு. இப்போ இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து இந்த எரிகோ பட்டணத்தில் வர்றாங்க குடியிருப்புக்கு. ஆனா இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த நிலம் பாழ் நிலம், ஏன் இந்த எரிகோ அவன் கெட்டதா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, நீ கவனிக்கணும். எரிகோ குறித்து நம்ம தியானிக்கும் போது இயேசு உதாரணம் சொன்னார். என்ன? ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். எரிகோவில் புறப்பட்டு போய் என்ன சம்பவிச்சவனுக்கு? கள்ளர் கையில் அகப்பட்டு விட்டான். அங்க யார் இருந்தப்போ? யார் இருந்தது? கள்ளர்கள் வாழ்கிறக்கூடிய இடம், துன்மார்க்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எரிகோ பட்டணம். அல்லேலூயா. மீண்டும் கொஞ்சம் கூட பழைய ஏற்பாட்டுல கடந்து போனா எரிகோவில் யார் இருந்தது? ஒரு பாட்டியம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ராகாபு என்கிற வேசி இருந்தாள் எரிகோக்கு மேல. இருந்தது ராகாபு என்கிற வேசி தங்கி இருந்த ஒரு இடம், வேசிகளின் ஆலயம் தான் எரிகோ. ஆமென். மீண்டும் கொஞ்சம் கூட டீப்பா போனீங்கன்னு சொன்னா யோசுவா, ஆமென், 2ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் போது, யோசுவா 2:1 வாசிக்கும் போது, ஆமென், எரிகோ மதில் இருந்தது. ஆமென், ராகாப் இருந்தா. யோசுவா 6:1 வாசிக்கும் போது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. போதும், அடைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒருவரும் வெளியே போக முடியாது, ஒரு உள்ளே வர முடியாதபடிக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடம். அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்காத ஒரு இடம். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு வேசித்தனம் நிறைந்த சபிக்கப்பட்ட ஒரு இடம், நன்மை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த எரிகோ பட்டணம். ஆமென். இயேசுவே சொல்றாரு, எங்க அங்க யார் இருக்காது? கள்ளர்கள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் யாரு போறது? யாரு போறது? எலிசா, அபிஷேகம் பெற்றவன், ரெட்டிப்பான வல்லமை பெற்றவர்கள் சேர்ந்து போறாங்க அங்க பார்க்கும்படி, தங்கும்படியாய். ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனம் வாசிங்க, 19 வசனம் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 2:19, ஆமென், இஸ்ரவேல் புத்திரர் எலிசா, ஆமென், ஆமென், ஆண்டவன் காண்கிறபடி பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதுதான். ஆமென். ஆனா பிராமணன் என்ன சொன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன இருந்துச்சு? சபிக்கப்பட்ட சம்பவம் இதுக்குள்ள நடந்துச்சு. ஆமென். சாபமானது இதுக்குள்ள இருக்குது. ஆமென். ஆனபடியால் இந்த பட்டணத்தில் என்ன இருக்குது? தண்ணி கெட்டு போனதும் நிலம் பாழுமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நிலம் பாழாய் போயிடுச்சு. இப்ப பாழாய் போயிடுச்சு. இப்போ என்ன செய்ய முடியாது? வசிக்க முடியாது, தங்க முடியாது. அது நம்முடைய கணக்கு. ஆனால் ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்றவன் இருக்கிறபடியால், நீங்க அடுத்த வருஷம் வாசிக்கும் போது, ஆமென், அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இது தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலம் பாழ் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. புரிஞ்ச மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ எரிகோ எப்படி இருக்குது? எரிகோ எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுங்க? ஆமென். தங்குறதுக்கு பார்த்தா நல்ல இடம், பார்க்கறதுக்கு நல்ல இடம். ஆனா தண்ணி இருக்குது, அது தண்ணி என்னதில்லை, பயன்படுத்த முடியாது. பாழான ஒரு இடம் தான் எரிகோவா இருக்குது. அல்லேலூயா. பாழாய் போய் கடந்ததை ரெட்டிப்பான அபிஷேகம் உள்ள மனுஷன் என்ன செய்கிறாரு? அவருடைய அபிஷேகத்தினால், அந்த வல்லமையினால் அதை ஆரோக்கியமாக மாற்றுகிறார்.
பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுகிறார். அப்படின்னா இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஐயோ என் வாழ்க்கை பாழாய் போச்சு, என் குடும்பம் பாழாய் போச்சு, என் பிள்ளை பாழாய் போய்விட்டா, என் மனைவி பாழாய் விட்டாள், என் குடும்பம் எல்லாம் பாழாகி விட்டேன்னு சொல்றீங்களா? பாழாய் போனதை நல்லதா மாற்ற ஒரு காரியம் வேணும் உங்களுக்கு, அந்த இரட்டிப்பான அபிஷேகம். அல்லேலூயா. மேலான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் உங்க வாழ்க்கைய பாழுகள் எல்லாம் பயிராய் மாற்ற முடியும். அல்லேலூயா. பாழ் நிலங்களை பயிர் நிலமாய் மாற்றுவதற்கு அபிஷேகம் போதும் பிரதர். மேலான கேட்டு பாருங்க, கையை தட்டி கருத்தை மையப்படுத்த. அல்லேலூயா. மேலான ஒரு அபிஷேகக்குள் இருக்குமே ஆனால் எனக்கு பால் இருப்பதில்லை, எனக்கு பால் இருப்பதில்லை, தண்ணி குடிக்க போதுமானதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ ஏன் குடும்பத்தில் குறைவு, ஏன் கடன் பிரச்சனை, ஏன் வியாதி? ஆமென். மனைவிக்கு ஒரு வியாதி, பிள்ளைக்கு ஒரு வியாதி, புருஷனுக்கு ஒரு வியாதி, மாறி மாறி வியாதி. ஆமென். சமாதானம் இல்லை, தரித்திரம், வேலை பிரச்சனைகள், ஒன்று விட்டால் ஒன்று மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அவன் கேட்டா நான் சபிக்கப்பட்டவன், எல்லாம் பாழாய் போனதுன்னு சொல்கிறோமா? ஆமென். அந்த சூழ்நிலை மாறுவதற்கு ஒன்று வேண்டும், மேலான அபிஷேகத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். மேலான அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் இருந்தா, மேலான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் தேவ பிள்ளையே உன் குடும்பத்தில் ஒன்று பாழாய் போவதில்லை, ஒன்றும் பாழாய் போவதில்லை. உங்கள் பிள்ளைகள் பாழாய் போவதில்லை, உங்கள் குடும்பம் பாழாய் போவதில்லை. கர்த்தர் உங்களை மேன்மையை வைக்க முடியும். இன்னைக்கு சொல்றேன், எது பாழ்னு சொல்றீங்களோ, எது வேஸ்ட்னு சொல்றீங்களோ, இது நடக்காதுன்னு சொல்றீங்களோ, இது எனக்கு நஷ்டப்பட்டு போய் சொல்றீங்களோ, இது இழந்து போய் சொல்றீங்களோ, அதை பிரயோஜனமாய் மாற்றுவதற்கு அபிஷேகம் போதும். அல்லேலூயா. கை பலமாய் சொல்லு, அபிஷேகம் எனக்கு போதும். அபிஷேகம் எனக்குள் இருக்குமே ஆனால் எனக்கு பால் இல்லை, எனக்கு பால் ஒன்றுமே இல்லை. புரிஞ்சா இல்லையா? அல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமே ஆனால் என் குடும்பத்தில் பால் இல்லை பிரதர். இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமே ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லை பிரதர். இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா. நீங்க வசந்த விசுவாசிக்கணும் பிரதர். ஏதோ அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன பார்க்கணும்? ஆமென். அப்படி நினைச்சோன்னா அப்படிதான் நினைப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுறது காதுல கேட்க கடவுது. ஆமென் சொன்ன அதை கேட்டு என்ன செய்யணும்? அதை ரிசீவ் பண்ணுறது மட்டுமல்ல, நமக்குள்ள என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். ஆமென். அப்படி நம்ம அபியாசப்படுத்தும் போதுதான் நமக்குள்ள அது நடக்கும். அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், ஒரு நிறைவான அபிஷேகம் இருக்கிற மனுஷ வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. சத்தம் வரல? ஆமென். அப்ப என்ன வேணும்? நமக்கு அபிஷேகம் வேணும். அது எங்க கிடைக்கும்? மால்ல கிடைச்சா வாங்கிடுவோம், தூளுல வித்தா எத்தனை விலை கொடுத்தா வாங்கிடுவோம். நம்ம என்ன செய்யாது? அங்க ஒன்றும் கிடைக்காதே, அதுலயே பிரச்சனை. இது அபிஷேகம் எங்க தான் கிடைக்கும்? மேலானதை தேட வேண்டும், மேலே பார்க்க வேண்டும். கண்களை மேலே ஏறெடுக்கும் போதுதான் என்ன செய்ய வேண்டும்? மேலானதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ மேலானதை பார்க்க வேண்டுமேனால் அவர் பெரியவராக இருக்கிற பெரிய தெய்வத்தை பார்க்க வேண்டும். அவர் நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைவோம். அல்லேலூயா. அப்போ கேட்க, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க, அபிஷேகத்தை தாங்கன்னு கேட்கும்போது அதை மேலான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, நீ மேலான ஒரு அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தால், ஒரு அபிஷேக நிறைவுக்குள்ளான இருப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் காரியம், உங்கள் மனைவி காரியம், உங்கள் வீட்டு விஷயங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சியை குறித்து கூட கர்த்தர் தெளிவாய் சொல்லுவார். உங்களுக்கு புரியல? உங்களுக்கு? அல்லேலூயா. அபிஷேக நிறைவில் இருக்கிற மனுஷன் இருந்தால் அது குடும்பத்துக்குள்ளால அவன் தெரியாமல் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நிறைவான அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்தா எங்களுக்கு பால் வருவது கிடையாது. ஆமென். யாராவது என் மனைவி சரியில்லை, அவ என்னை வந்தாலோ அன்னை தொட்டே எனக்கு பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை சொன்னா நான் சொல்லுவேன், நீ அபிஷேகம் பெறவில்லை. ஆமென் சொல்லுங்க. நீ அபிஷேகம் பெறவில்லை. சிலர் சொல்லுவாங்க, என் புருஷனா கட்டினதே கட்டின, இவனை போய் கட்டினேன், ஆரம்பிச்சு பிரச்சனை, எங்கள் அம்மா வீட்டில் நல்லா இருந்தேன். ஆமென். குறை சொன்னீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஏம்மா பிரச்சனை உன் புருஷன் மேலே இல்லை, உன் மேலே. நீ அபிஷேகம் பெறவில்லை. நீ அபிஷேகம் பெற்றிருந்தால் இந்த அபிஷேக நுகத்தை முறிக்கும்,
இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய நுகம் உனக்கு நிறைய இருந்தாலும் நுகத்தை முறிக்க இந்த அபிஷேகம் போதும். அப்ப என்ன வேணும்? இந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும். இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமே ஆனால் எந்த நுகத்தை முறிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எப்போது சொல்லு, அபிஷேகம் நம்ம நினைக்கிறோம் ரெண்டு அந்நிய பாஷை பேசி ரெண்டு துள்ளு துள்ளுன்னு அபிஷேகம் நினைக்கிறோம். அல்லேலூயா, அதெல்லாம் அபிஷேகம் பிரதர். கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ளும் போது சுபாவத்தில் மாற்றம் சம்பவிக்கும், பார்வையில் மாற்றம் சம்பவிக்கும், சிந்தையில் மாற்றம் சம்பவிக்கும். அதான் சொன்னேன், நம்ம எங்க பார்ப்போம்? அப்புறம் கீழே பார்க்க மாட்டோம், மேலே பார்ப்போம். அல்லேலூயா, கீழே பார்ப்போம். நம்ம அபிஷேகம் என்னது? மனுஷனை பார்த்து மார்க் போடுற அபிஷேகம். நம்ம அபிஷேகம் மார்க் போடுற அபிஷேகம். ஆமென். இத்தனை நகை, இத்தனை வெயிட்னு சொல்லி மார்க் போடுற அபிஷேகம் நம்ம அபிஷேகம். அல்லேலூயா, அந்த அபிஷேகம் இல்லாது. ஆமென். மேலான அபிஷேகத்தை தேடினால் கீழே உள்ள கணக்கு போட மாட்டோம், மேலுள்ள பார்த்துட்டே இருப்போம். அல்லேலூயா, ஆமென். அதான் அபிஷேகம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் அந்த மனுஷனுடைய சுபாவங்கள், பார்வைகள், நடக்கைகள் டோட்டலி மாறிட்டு இருக்கும் பிரதர். ஆமென். அதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் வந்துட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றம் சம்பவிக்கும். அல்லேலூயா. இப்போ ரெட்டிப்பான அபிஷேகம் யாரு பெற்றது? எலிசா பெற்றுக்கொண்டார். இப்போ என்ன சம்பவிக்குது? பாழான எரிகோ பட்டணத்தில் இப்போ மனுஷன் வாழக்கூடிய பட்டணத்தை மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னே, அபிஷேகம் வந்தா பாழு சொல்ல ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் செய்ய முடியும். செழிப்பாய் மாற்றியது இந்த அபிஷேகம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆமென், வாசிங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4, 8, 9. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் இல்லைங்க. ஆமென். இப்போ எலிசா என்னாச்சு? பேர் புகழ் ஆகிட்டா இவர். ஆமென். எதனாலங்க? ரெட்டிப்பான அபிஷேகத்தினால. ஆமென். இப்போ எங்க போறாரு? சுனேமியாவுக்கு போறாரு. எங்க? சூனேமுக்கு போறாரு. அங்க கனம்பதி ஒரு ஸ்திரீ என்ன சார் சாப்பாடு கூப்பிட்டாங்க. அங்க போயிருக்கிறாரு. வாசிங்க அடுத்தது. வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஆமென். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய சுனேமில் இருக்கிற கனம் பொருந்திய ஸ்திரீவள். ஆமென். அவளுக்குள்ள வெளிப்பாடு கவனிக்கணும். யாரை பார்த்து? அபிஷேகம் பெற்ற எலிசாவை பார்த்து கனம்பொரு ஸ்திரீயுடைய வெளிப்பாடு கேட்டுக்கொள்ளுங்க. நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? இதான் பிரச்சனை நமக்கு. ஆமென். அப்படின்னா என்ன? அபிஷேகம் பெற்றவன், ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்ற மனுஷனை குறித்து உலகம் சொல்லும், இவன் பரிசுத்தவான். ஹலோ, இவன் பரிசுத்தவான். பிரதர் கவனிங்க, பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே என்ன வேணும்? மேலான அபிஷேகம் வேணும். பாவத்தை விட முடியல பாஸ்டர், யூடியூபை விட முடியல, ஃபேஸ்புக்கை விட முடியல, சினிமா விட முடியல, சீரியல் விட முடியவில்லை, அப்புறம் மிஸ்காலை என்ன செய்ய முடியல, அவன் விட முடியல, சாட்டிங்க விட முடியல, கடலை போடுறதை விட முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, என்ன அர்த்தம் பிரதர்? அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்தால் சொல்லுவாங்க இவன் பரிசுத்தவான். அல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவர் தான் மேலிருந்து இறங்கி வந்த ஆவியானவர். அல்லேலூயா. மேல் இறங்கி வந்த ஆவியானவர் ஏதோ துள்ளுதலுக்கும் 4 அந்நிய பாஷையின் தாத்தா தீத்து சொல்றதுக்கு அல்ல. புரிஞ்சுகொள் சபையே, இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட எண்ணத்தை இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆமென் 4 அந்நிய பாஷை பேசி துளுனா எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, உன்னை பார்த்து உலகம் சொல்லும் இவன் பரிசுத்தவான், இவன் பரிசுத்தவாட்டிவள். ஆமென். இவளுக்குள்ள நான் ஒன்றை காண்கிறேன். எதை? பரிசுத்தத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் வந்து போறாங்க, உண்மைதான்.
கனம்பொருத்தி ஸ்திரீ சொல்லுகிறாள், புருஷனை பார்த்து இவரை பார்த்து சொல்ல முடிகிறது, இவர் பரிசுத்தவான். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் நாம கவனித்துக் கொள்ளுங்க. இவன் நம்ம ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை என்ன சொல்லும் புருஷன்கிட்ட, போய் இவனை போய் கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படிதான் இல்லையா? போய் இவனை கூட்டிட்டு வந்தீங்களா? கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போய் சொல்லும், போய் இந்த அலப்பறை கொண்டு வந்தீங்களா? அப்படிதான் உங்க வாச சொல்லுவீங்க. ஆமென். உண்மைதான் இல்லையா? அப்போ நம்ம அபிஷேகம் எப்படி புரிந்து கொள்ளுங்க. நம்ம அபிஷேகம் எப்படி இருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரதர், அபிஷேகம் பெற்ற ஒரு வீட்டில் போனா, அபிஷேகம் பெற்ற ஒரு இடத்துல போனா சொல்லுவார்கள், இவன் பரிசுத்தவான், இவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட இவன் என்று நாம சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் எனக்குள்ள என்ன வேணும்? மேலானதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலான அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள் சகோதரா. உன்னை பார்த்து உலகம் சொல்லும், இவன் பரிசுத்தவான். அல்லேலூயா, ஆமென். அப்போ எனக்கு பரிசுத்தவான் என்கிற பேர் வரணும் சொன்னா யூடியூப்ல வரனாலையோ, அப்புறம் என்னது டிபியில் வைக்கிறனாலையோ பிபியில் வைக்கிறனாலே அல்ல. ஆமென். எனக்கு மேல அபிஷேகம் எனக்குள்ள வந்துட்டாலே பார்க்கிறோம் சொல்லுவான், இவன் அல்லேலூயா யூடியூப்ல வரனால அல்ல, டிபியில் வரனால அல்ல, இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இவனை பரிசுத்தமாய் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளை கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை பரிசுத்தவான் என்று காட்டுவதற்கு, உன்னை பரிசுத்தவானை நிறுத்துவதற்கு ஒரு பரிசுத்த அபிஷேகம் உண்டு என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. என்னை பரிசுத்தமாக்கக்கூடிய ஆவியினர் உண்டு. எனக்குள்ள அந்த ஆவியினர் எனக்குள்ளே வரும்போது சகலையும் போதிக்கிறார். ஆமென். நான் எதை தரிக்க வேண்டும், எதை உடுக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதிப்பார் அவர். ஆமென். என்னை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க, எஸ், இவன் கர்த்தருக்காய் ஜீவிக்கிறவன், இவன் மனம் திரும்பினவன், இவன் மறுவாகிறவன் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்குள்ள மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொன்று செய்தாலும் சொல்லுறார், இதை உடுக்காத, இது நடக்காத, இதை பேசாத, இது செய்யாத சொல்லுவார் அவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்த நடக்கிற சம்பவம். என்ன சொல்றோம்? ஆமென். எதுக்கு பிரதர் உபாசம் இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியே. எதுக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு? ஆமென். கேட்ட சொல்லுவாங்க, எனக்கா அவர் வந்துட்டா, எனக்கு வந்துட்டா இவன் என்னாச்சு, எல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வந்துட்டா நம்ம டாக்டர் எழுதி கொடுக்குற போல 3 நாள் 4 நாள் 3 நேரம் இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. 4 நாள் 3 நேரம், காலையில் 1, மத்தியானம் 1, நைட்டு 1. எத்தனை நாள் தைப்போம்? 4 நாள். அதோடு முடிஞ்சு போச்சு. அதே போல் நம்ம அபிஷேகம் வாங்கிட்டு 4 நாள், 5ஆவது நாள் என்னத்தை மீண்டும் பழைய குருடி கதவை திராடி மீண்டும் பழைய பாவத்துக்குள்ள. அவ என்ன அபிஷேகம் பிரதர்? புரிஞ்சா இல்லையா? அபிஷேகம் பெற்றால் சகோதரா, இந்த அபிஷேகம் முடிவை நடத்தக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தோல்வியில விடாது. இந்த அபிஷேகம் நான் சோர்ந்து போன தட்டி எழுப்பும். இந்த அபிஷேகம் என்ன செய்வாது? கீழே தள்ளி போடுறதுக்குள்ள அபிஷேகம் அல்ல. அல்லேலூயா. சோறு வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும். ஆளை இந்த ஆவினர் என்ன அப்படி விட்டு விட மாட்டார். அல்லேலூயா. தூக்கி நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆனபடியால் தேவ பிள்ளை கவனிக்க வேண்டும். இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருப்பதனால எனக்கு பாழாய் ஒன்றும் போவது கிடையாது, பாழாய் நடப்பதில்லை, வேஸ்ட்னு ஒன்றும் சொல்ல முடியாது என் வாழ்க்கையில். அவன் எல்லாம் என் தேவன் தருகிறது நன்மையாக இருக்கும். அதான் இந்த மேலான அபிஷேகம். ஆமென். அடுத்தது, இது மேலான அபிஷேகம் எனக்குள்ள என்ன செய்யுது? என்னை பரிசுத்தவானாய் மாற்றுது. ஆமென். பரிசுத்தவானாய் மாற்றுது. இந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்து அதான் செய்யும் பிரதர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தாவியானவர் எனக்குள்ள வரும்போது என்ன செய்வார்? பாவத்தை குறித்து பேசுவார். எப்பா இது செய்யாத, இது பாவம். ஆமென் சொல்லுங்க. இதான் பரிசுத்தம் எனக்குள்ள வரும்போது. அப்போ என்ன செய்யணும்? இப்படி நாம் மாற வேண்டுமே ஆனால் எனக்குள்ள மாற்றம் சம்பவிக்க என்ன வேணும்? மேலான தேட வேண்டும். ஆமென். மேலே ஆண்டவரே எனக்கு மேலான அபிஷேகத்தை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, வரங்களை தாங்கப்பா, உமக்காய் பிரகாசிய கிருபை தாங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை நிலைமை மாறும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன், அல்லேலூயா, ஆமென், அவனுக்குள்ள ஜெப ஜீவிதம் உண்டாகும், ஜெபிக்கக்கூடிய அனுபவம் இருக்கும். அல்லேலூயா.
ஆமென். அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். அவன் ஹல்லேலூயா ஏட்ட போயிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு காய்ச்சல் இருக்கு ஜெபம் பண்ணுங்க, தலைவலின்னு சொல்லி போய் நிற்க மாட்டாங்க. அவங்க ஜெபத்தை அவங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆமென். அதான் அபிஷேகம் பெற்ற நிலைமை. என் ஜெபத்தில் எனக்கு விசுவாசம் உண்டு, என் ஜெபத்தை கேட்பார் அவர், எனக்கு மறுபடி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். இல்லாமல் என்ன இல்லை. ஆமென். அந்த அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அந்த அபிஷேகம் தான். அபிஷேகம் நினைச்சோம் எனக்கு வேண்டி நான் ஜெபம் பண்ணா என் தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க எழுதி வேகமாய். ஹல்லேலூயா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி ராஜாவே நன்றி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி வாரி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி. கை தட்டி பாடுவோம். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகை நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டீரோ, மாயலோகை நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், மாயலோகை மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகை நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆத மக்களே தூயா. சொல்லுங்க. மக்களே தூயா, பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே நீர் பெரியவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர், பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரும் பாவம் போக்கவே. மீண்டுமாய். இயேசுவே பெரியவர், நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கு நீரலோ, பாதகரும் பாவம் போக்கவே, நீரலோ. எல்லார் கண்களை மூடி கருத்தாய் ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து தேவ பிள்ளைய அபிஷேக நுகத்தை முறைக்கும். இதுவரை ஆண்டவரை கீழானது தேடிட்டோம்ப்பா. கடன் பிரச்சனை, வியாதி, வேலை பிரச்சனைன்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். இன்னி நான் அறிந்து கொண்டேன் கர்த்தாவே, இவையெல்லாம் மேற்கொள்ள ஒன்று எனக்கு வேண்டும். அதான் மேலான அபிஷேகம், மேலானது நித்திய ராஜ்யத்துக்குரியவைகள் எனக்குள் இருக்குமே. ஆனால்
இந்த உலகத்துக்குரியவெல்லாம் நான் ஈஸியாய் மேற்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும். நான் அறிந்து கொண்டேன்னு சொல்கிறவங்க கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவசிக்கிற மட்டும் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த நாள் முதல் கொண்டு என் வாழ்க்கையில் சேஞ்சஸ் வருவதற்காய் ஸ்தோத்திரம். நான் உம்மை தேடும்படியான கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு மேலானது தாங்கேன்னு கேளுங்க. மேலான அபிஷேகம் எனக்கு வேணாம், மேலான கிருபை எனக்கு வேணாம், மேலான வரம் எனக்கு வேணாம். அதெல்லாம் எனக்குள்ளே வந்துட்டா நான் வாஞ்சிக்கிற என் விருப்பெல்லாம் நீ நிறைவேற்றிடுறீங்க அப்பான்னு சொல்லுங்க. இந்த உலகத்தை என்னெல்லாம் எனக்கு தேவை நான் கேட்குறேனோ அதெல்லாம் தர உம்மாலே முடியும். கர்த்தாவே அதற்கு முக்கியமான ஒன்று உங்கள் அபிஷேகம், மேலான கிருபை தாங்கப்பான்னு எல்லாரும் கேளுங்க. நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஒரு மேலான அபிஷேகம், அதாவது மேன்மையானதை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இந்த மாலை வேளையில் கர்த்தாவே மனமிறங்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்குள்ளாலே இந்த மேலான கிருபை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, அபிஷேகத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். மேலாத தேட கிருபை கொடுப்பீராக, அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாத்திற்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை மறைத்து கொள்ளுங்கப்பா. விலகினங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்கள் அபிஷேகத்தை நிரப்பி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க, கிருபைக்கு மறைத்து கொள்ளுங்க. நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத எபனேசர் கூட நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தப்பனே இந்த வாரம் கதாவை ஒவ்வொருக்கும் நன்மை கிருபை பெறுகிற வாரமாக இருக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். வேலை செய்யும் போதும் போகும்போது வரும்போதும் பாதுகாத்து கொள்ளுவீராக. நடக்கிற ஊழியத்தில் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். தீர்மாத்திரம் மகிமையடையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த சகோதரர் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுசமாய் உன் வயதை திரும்ப வலிவது ஆகிறது. ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. ஆசீர்வாதம், பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அந்நியமும் நாம் அனைவரோடும் நேரில் மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்க போகிற எல்லாரும் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கியிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா கூட இருந்து சமாதானத்தோடு பரிசுத்தமாய் காத்துக்கொள்வராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆசீர்வதிப்பாராக.